தினம் ஒரு தியானம். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். சங்கீதம் 94 வசனம் 17. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என துதிக்கும் அந்த தாவீது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார் என எழுதிடும் அப்போஸ்தலனாகிய பவுல். துணையாயிருந்தவர்கள் உன்னை துரத்தினரோ? துணை செய்வார் யாருமே இல்லையோ? உன் துக்கத்தில் துணை நிற்க துணை வேண்டி துவண்டும் போனாயோ? அந்த இஸ்ரவேலின் தேவன் உனக்கும் துணையாய் வருவார். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். ஆமென்.